ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேஷன் வந்துட்டேன். என்னோட ட்ரெயின் 11 மணி தான் கிளம்புவோம். இன்னும் 40 நிமிஷம் வந்தாச்சு. முதல்ல 40 50 நிமிஷம் இருக்கு. வந்தாச்சு. 8வது பிளாட்ஃபார்ம். ஓகேவா? அப்புறம் சொல்லு. ஸ்டேஷன் வந்தாச்சு. கோச் ஏறணும். இந்த டைம் நான் வந்து ஏசி டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். 3rd ஏசி. தக்கல்ல போட்டு கிடச்சி. தங்காமே ரெண்டும் இப்போ வேணும் ட்ரெயினுக்கு. திஸ் இஸ் அவர் கோச் மாத்திரி யாருக்கு கோச் யாரு யாரோட கோச்சுக்கு வந்துட்டேன். நம்பர் 63. எந்த பக்கம் போட்டுருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஊருக்கு போகும்போது சொன்னேன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஏசி கோச் போட்டு போகிறேன் அப்படின்னு. ஆனால் அதே மாதிரி காலேஜ் தக்கண்டை போட்டது ஏசி பஸ் தான் நம்ம போக போகிறோம். 3rd ஏசி. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக கிரேட் ஆகும். எனக்கு வந்து கூப்பையில் போகணுன்னு தான் ஆசை. சீக்கிரத்தில் அதை ஒன்று நடக்கலாம். நடந்தால் மிஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தான் பில்லோ கவர் எல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. சாப்பிடணும். அதே மாதிரி சைடில் வேறு தான் கிடச்சிருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. விண்டோ சீட்டு நான் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைனா என்ன பெனிஃபிட்னா, இந்த இப்போ நார்மல் இந்த மாதிரி ரோடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிலவங்க படுக்கணும்பாங்க, சிலவங்க உட்காரணும்பாங்க, அப்புறம் மேலே ஏறணும், கீழே குதிக்கணும். அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இப்போ ஏசி கோச்சில் நமக்கு வந்து இந்த வகை தான். நம்ம கூட வந்தவங்க அதாவது மேபி மேலே இருக்கிறவங்கனால உட்காந்துக்கலாம். இப்போ அவங்க படுக்கணும் அப்படின்னாலும் அவங்க மேலே ஏறி போய்க்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக நம்ம மெனக்கட்டு உட்காந்து அது என்னது சீட்டை ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியம் இல்லை. கேட்குது கொஞ்சம் நாள் என்ன கூரைய பிச்சு கொட்டுது. ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. நான் போகிறேன். திருநெல்வேலி வரப்போகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.